அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் ஆடிப்பூரம், ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்குரிய முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த மட்டிலும் புரட்டாசி மாதம் மாதிரி எப்படி புரட்டாசி மாதம் முழுக்க நம்ம விஷ்ணு பகவான் வழிபாடு செய்வோமோ அதை போல ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளுக்குரிய மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை நிச்சயமா நீங்க நம்பிக்கையோடு செஞ்சிருப்பீங்க. அதற்கான பலன் அம்பாள் அருளால நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. இன்று இரவு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க செஞ்சு பாருங்க. கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு தேடி வருங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி எல்லா பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த திட்டத்துக்கு உங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை ரூபாய் 30 உங்களை விருப்பப்படி செலுத்தலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தேவை அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் ஏதோ ஒரு காரணம், ஒரு சூழ்நிலை நிமித்தமாகவோ, இல்லை மாதவிலக்காயிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் சாமி கும்பிட முடியாமல் போயிருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியில் போய் சாமி கும்பிட போயிட்டு வீட்டில் சாமி கும்பிடாமல் போயிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடலை அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லைங்க நான் வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டேன், நானும் இந்த பரிகாரத்தை செய்யலாமன்னா தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக ஜென்ம பாவம் தீரும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய ஒரு நாள், வெள்ளிக்கிழமை. இந்த சுக்கிரனுக்கு உகந்த தானியம்தான் மொச்சை பயிர், வெள்ளை மொச்சை பயிர். இந்த வெள்ளை மொச்சை பயிரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை தனியாக வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை மொச்சை பயிரை அப்படியே மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதோடு இந்த நாட்டு சர்க்கரை போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நிலைவாசல் கிட்ட ஏதாவது செடிகள் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கொண்டு தூவி விட்டுட்டு வாங்க. இல்லை நிலைவாசல் கிட்ட ஒரு தட்டில் வச்சிருங்க. அவ்வளவே தான். அந்தந்த நாளுக்குரிய தானியத்தோட நாட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம கலந்து எறும்புகளுக்கு உணவா அளிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஜாதக ரீதியான தோஷங்களுடைய வீரியங்கள் குறைஞ்சு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும். இன்றைய தினத்துல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சமத்தை இரவு நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதையே நடக்கட்டும்.